தயவு செய்து வாய்ப்புகளை விட்டுடாதீங்க. இந்த மாயுத்தாவுல நீங்க இத்தனை நாள் கலந்துருக்கீங்க, இது 10வது நாள். ஆனா சிலர் கொஞ்சம் விலகி போற மாதிரி ஒரு ஃபீல் சாய்ப்பா எனக்கு கொடுத்தாரு. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கக்கூடிய சவால்களை உங்களால எப்படி சமாளிக்க முடியும்? ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. நான் பயப்படுத்த சொல்லல. சோ இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சவால்கள், எவ்வளவு அவமானம், எவ்வளவு தோல்வி, எவ்வளவு பயம், எவ்வளவு பதட்டம். இதற்கெல்லாமே சரி செய்யத்தானே கடவுள் வந்திருக்காரு. எத்தனை நாள் கண்ணீர் விட்டு அழுதிங்க, கடவுளே என்னை காப்பாத்து, என் பிரச்சனைகளை தீர்க்கணும், என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் மாமனார் மாமியார் சரியில்லை, கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னை அழிக்கிறாங்க, பில்லி சூனியம், பயமா இருக்கு, ஒரு விதமான பதட்டம், சரியா தூக்கம் இல்லை, தொந்தரவுகள் ஜாஸ்தி, வாழ வழி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை வருஷங்கள் போராட்டம். இந்த போராட்டத்துல நீங்க என்னைக்காவது ஜெயிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்போ அந்த போராட்டத்தை முடிக்கத்தானே இந்த மாயுத்தா. அப்ப இதுல நீங்க வெற்றி பெறுவதற்கு முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க சோர்ந்து போய் ஓரமா நின்னீங்க அப்படின்னா, அப்ப இந்த போராட்டத்திலையும் தோல்வி அடைந்துட்டா வரக்கூடிய சவால்களை சமாளிக்கிறது பெரிய கடினம். சோ பல பேரோட வாழ்க்கைய கடவுள் மாத்தி இருக்கிறாருங்க. சாய்ப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீ ஒரு அடியை எடுத்து வை, 10 அடியை நான் எடுத்து வைப்பேன். நாம ஒரு அடி எடுத்து வைக்கல, ஒரு அடிக்குள்ள ட்ரை பண்றோம். காலை எடுத்து வைக்கலாமான்னு வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி அதே இடத்துல நிக்கிறோம். அப்ப யார் உங்களை காப்பாற்றுவாங்க? உங்க வாழ்க்கைக்கு முடிவை நீங்க எப்படி எழுத போறீங்க? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முடிவும் சுபமா இருந்தாதான் அவன் நல்லா வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையோட முடிவு கண்ணீரோட இருக்கவே கூடாது. நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பெற்றோர்களுக்கு பெருமை, உங்க பிள்ளைகளுக்கு பெருமை. திரும்ப திரும்ப இந்த கசகசன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தோல்விகளை ஏற்றுக்கிட்டு அவமானத்தை பெருக்கிக்கிட்டு கண்ணீர் சிந்தி வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதுக்கு முன்னாடி மதிச்சவன் கூட இப்ப நம்மள மதிக்கல. நாம இந்த பக்கமா வந்தா அவன் அந்த பக்கமா போறான். ஏன்னா நம்ம முகத்துல முழிக்க கூடாதுன்னு. உங்க கை ஓங்கி இருந்தா அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்களா? உங்க கை ஓங்கல. ஆனா இன்னைக்கு சாய்பாபா அடையாளம் கண்டு என் வாழ்க்கையே மாத்துங்க, என்னால முடியல, என் வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு பெரிய கடினமான செயலா இருக்குது, தெய்வமே நீங்க தானே மாத்தணும் அப்படின்னு சொல்லி கதறி இருக்கீங்களே, அவரை அழைச்சிருக்கீங்களே. எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறுச்சு, ஆனா என் வாழ்க்கை மாறுன்னு சொல்லி கதறின நாட்கள் எத்தனை. ஒரு மனுஷன் எது இல்லைன்னாலும் வாழ்ந்துடுவான். ஆனா மரியாதை மதிப்பு இல்லைன்னா அவனால வாழ முடியுமா? கையில காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும் அவனை யாரும் மதிக்கலைன்னா அவன் ஒரு நட பிணத்துக்கு சமம். இப்பயும் உங்க தலைய உயர்த்தணும். நீங்க ஒரு அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஏனென்றால் உங்களுடைய வேண்டுதல்களையும்
உங்களுடைய கண்ணீரையும் அவர் பார்த்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். அவர் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார். இதை மட்டும் செஞ்சிரு, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வெறும் கையோட வா, திரும்பி போகும்போது அளவில்லாத செல்வத்தையும் வளத்தையும் உனக்கு நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கலையா? சோ ஒரு வேல்யூபிள் பர்சனா நீங்க இருக்கணும். கடவுள் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்க போகிறார் என்பதை நீங்க ஏன் மறந்து போறீங்க? உங்க ஆசைகளை தயவு செய்து தள்ளி வச்சிருங்க. உங்க பேராசைகளை மூட்டை கட்டி வச்சிருங்க. உங்க கவலை, பொறாமை, இன்னும் எத்தனை கேடுகட்ட எண்ணங்கள் நம்ம மனசுல விதைச்சிருக்கோமோ அதை தயவு செய்து தூக்கி எறிந்து விடுங்கள். அவர் முன்னாடி ஒரு சபதம் செய்யுங்கள். அந்த சபதத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். 48 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு அற்புதத்தை அவர் ஏற்படுத்துவார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் நீங்க எல்லாருமே அந்த ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல நீங்க வேற பக்கம் கவனத்தை வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கை மீண்டும் மீண்டும் இருண்ட துவங்கும். ஒரு இருள், ஒரு அடர்ந்த இருட்டு. கொஞ்சமா வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் வருதுன்னு நினைச்சு சந்தோஷமா நம்ம செய்ததெல்லாம் சரியாதான் இருக்குதுன்னு நம்ம முயற்சி பண்ணாதான் அந்த வெளிச்சம் இன்னும் அதிகரிக்கும். நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா கொஞ்சம்தான் வெளிச்சமா இருக்குது, நான் ஏன் கஷ்டப்படணும்னா மீண்டும் இருட்டில் சிக்கக்கூடிய அபாய நிலை ஏற்படலாம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நம்ம வாழ்க்கையில வாழணும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. இந்த முழு பதிவையும் கேட்க வைப்பதற்காக நன்றி. ஆம், நீங்கள் சொல்வது போல் இருட்டில் தனிமையாக்க விடப்பட்டிருக்கிறோம். ஒரு அனாதையை போல் நாங்கள் இருக்கிறோம். உறவினர்கள் இருந்தாலும், பெற்ற பிள்ளைகள் இருந்தாலும், பெற்றவர்கள் இருந்தாலும் யாருமே இல்லை என்ற நிலையில் நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன். நீரே எனது வாழ்வு. எனது எண்ணத்தை மாற்று. எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடு. உன்னுடைய குழந்தையாக இருந்து நான் இன்று இப்பொழுது சபதம் ஏற்கிறேன். நீ சொல்லும்படி எனது வாழ்க்கையை நான் மாற்றுவேன். சுயநலமின்றி நான் செயல்படுவேன். மோசமான கர்ம வினையினால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். உன்னுடைய வார்த்தையின்படி நான் நடந்தால்தான் அந்த கர்ம வினைக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய முடியும். அந்த யுத்தத்தினால் நான் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றால் நான் சிறப்பான இடத்திற்கு வருவேன் என்பதை நீர் இந்த பதிவின் மூலமாக உணர்த்த போவதற்கு நன்றி. முழு பதிவையும் என்னை கேட்க வையுங்கள் சாயப்பா. எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சரி, நான் இந்த முழு பதிவையும் கேட்பேன். உன்னுடைய குழந்தையாக நான் வெற்றி பெறுவேன். அந்த வெற்றியை உனது பாதத்தில் நான் நிச்சயமாக காணிக்கை ஆக்குவேன். சர்வ வல்லமை படைத்தவன் நீ. எத்திசையில் இருந்து எனக்கு துன்பங்கள் வந்தாலும் அத்திசையில் நீர் போரிட்டு என்னை உயர்த்துவீர்களாக, எனக்கு உயிர் கொடுப்பீர்களாக, நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவீர்களாக. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி,
நன்றி. கோடான கோடி நன்றிகள். இந்த பதிவு உங்களுக்கானது. இதுவரைக்கும் போராடி கலைந்து கண்ணீரை விட்டு அழிந்த உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய செய்தி இந்த பதிவில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் கேளுங்கள். வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு சாயப்பா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி. ஆரம்பிக்கலாமா? சாய்ராம். என் உயிரானவர்களே, நடக்க இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கும்போது கடவுள் என்னுடனே இருந்து என் வாழ்க்கையை சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மாயுத்த பயிற்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்பதை நான் பரிபூரணமாக உணர்கிறேன் அப்படின்னு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. தெய்வத்தை நினைச்சாவே தெய்வம் உதவி செய்யும். பட் தெய்வ சொல்லக்கூடிய வார்த்தையில எதையுமே நாம மிஸ் பண்ணாம எல்லாவற்றையும் நாம மனப்பூர்வமா நாம திருப்திகரமா செய்யும்போது தெய்வம் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கும் என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே போல இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, ஆனா நான் முஸ்லீம், நான் சாயப்பாவுக்கு நான் அல்லாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட் இந்த 48 நாள்ல எனக்கும் மாற்றத்தை என்னுடைய அல்லாஹ் வழங்க போகிறார் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எம்மதமும் சம்மதம் நம் அன்பேசாய் குடும்பத்தில். அப்போ நம்ம வாழ்க்கை, நம்ம மனசு, நம்ம எண்ணம், நம்ம புத்தி, நம்ம சொல், நம்ம செயல் எல்லாமே ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதன் மூலமாக நாம பலகீனமானவர்களா இருந்த நாம பலமானவர்களாக வாழப்போகிறோம். நம்முடைய எண்ணங்கள் என்னவோ அதை கடவுள் நிறைவேற்ற போகிறார். நம்முடைய விருப்பங்களை நிறைவு செய்யறதுல அவரை விட்டா வேற ஒருத்தர் இல்லை இங்க உலகத்துல. சோ அந்த ஒரு சூழ்நிலைய கடவுள் இந்த மாயுத்த பயிற்சியில உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். ஆனாலும் இந்த 2 நாள் கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா என் மைண்டு கரெக்டா திங்க் பண்ணும். இங்க சிலர் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கீங்க. இந்த 4 நாள் 5 நாள் செஞ்ச பயிற்சிய கொஞ்சம் விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது யாருக்கு சொல்லணுமோ கடவுள் அவருக்கு சொல்றாங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணுங்க மைண்டை. ஸோ மைண்டை செட் பண்ணாம லைஃப்பை செட் பண்ண முடியாது. நம்ம லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நாம இது சரியான நேரம் காலம் இதை பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் இங்க நாம பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை உணர வேண்டும். ஸோ நம்ம லைஃப் எப்பயுமே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது அமைத்து தரும். ஸோ என்கிட்ட ஒரு சாய்ராம் கேட்டாங்க, நான் நிறைய விஷயங்கள் செய்யறேன், ஆனா எனக்கு இந்த 48 நாள் பயிற்சி கலந்துக்கும் போது ஒரு உணர்வு ரீதியா நான் தயாராகிறேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. ஸோ உணர்வு ரீதியா நீங்க தயாராகலைங்க, தயாராக்க வைக்கிறார் நமது சாயப்பா. நாம நினைச்சிட்டு இருக்கோம் என்னால முடியுது. சத்தியமா உங்களால இல்லை. எல்லா நல்ல காரியமும் அவரால் முடியுது. எல்லா கெட்ட காரியமும் உங்களை பிடித்திருக்கும் சாத்தானால் முடிகிறது. ஸோ நல்லதை இவர் பார்த்துப்பாரு. யாரு? சாய்ப்பா பார்த்துப்பாரு.
கெட்டதை இவர் பார்த்துப்பாரு. யாரு? சாத்தான் பார்த்துப்பாங்க. சோ 2 சக்திகளும் இங்கே இருக்கிறது. ஒண்ணு கேடு விளைவிக்கக்கூடிய சக்தி, இன்னொன்று நல்லதை விளைவிக்கக்கூடிய ஒரு சக்தி. சோ கேடு விளைவிச்சுட்டே இருக்கிறவன் தீயவன், நல்லத விளைவிச்சுட்டே இருக்கிறவன் நல்லவன். சோ அது நல்லவனை தான் சாய்ப்பான்னு சொல்றோம், அது கெட்டவனை தான் பிசாசு சாத்தான். இது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளை அவனுக்கு அடையாளத்தை கொடுக்கிறோம். அப்போ உங்க லைஃப்ல உணர்வு பூர்வமா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? நம்ம சாயப்பா. ஆனா சொன்னதை கேட்காம நீங்க இருக்கீங்க தெரியுமா? அப்ப யாரோ சொன்னாங்க என்னன்னு, செய்யாத, இது செஞ்சா நடந்துருமா, இதை செஞ்சா நீ கோட்டையில கொடியேற்ற முடியுமா, அப்படி இப்படி. இதெல்லாம் சொல்றது யாருன்னா அந்த சாத்தான் மந்திரத்தை ஓதுறான். நீங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும் ஓதுறான். நீங்க ஒன்ஸ் அவனுடைய வார்த்தைக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அவனோட வார்த்தைய நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் ஓதுறத நிறுத்திடுவான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி நீங்க போவீங்க, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது இனிமே. ஆனா ஆள் சேர்க்கிற வரைக்கும் தான் அவன் உங்ககிட்ட ஆசை காட்டுவான். ஒன்ஸ் ஆசை காட்டிட்டானா நீங்க அவன் பின்னாடி விடுவீங்க. இதுதான் நடக்கும். அதனால ரொம்ப 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 எச்சரிக்கையோட இருக்கணும், மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும். நான் நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் பார்ப்பேன், சம்டைம்ஸ் பார்ப்பேன், ரொம்ப ரேராலாம் இல்லை. அதில் சில பேர் இந்த சினிமா சாங்ஸ் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதனால என்ன லாபம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைக்க வேண்டாம்னு சொல்லலை, பட் நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதம் தான் இந்த ஸ்டேட்டஸ் அது இதுன்னு சொல்லி. ஸோ நல்ல பாசிட்டிவான எனர்ஜெட்டிக்கை நீங்க உலகத்துக்கு கொடுங்க, ரைட்டா? ஸோ இந்த மாயை உலகத்துல தயவு செய்து சூழ்ந்துடாதீங்க. நீங்க சூழ்ந்துட்டீங்கன்னா அது சூது கவுன்னு சொல்லுவாங்களே, அது போல நடந்துடும். ஸோ நீங்க இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டும், இதான் சாயப்பட விருப்பம். அந்த அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றது நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் இங்க ஃபோர்ஸ் பண்ணல, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு பண்ணல. பட் இருக்கக்கூடிய உண்மைகளை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நான் சொல்லுறேன், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம மனசு என்ன நினைக்குது, எதை நினைச்சு ஓடுது, இதை நம்ம பார்க்கணும்ல. கடவுளை நினைத்து ஓடுகிறதா இல்ல முன்னேற்றத்தை நினைத்து ஓடுகிறதா? ரெண்டும் ஓடுனா சந்தோஷம். அதை தாண்டி வேற ஏதாவது நினைச்சு ஓடுனா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மதம் பிடித்த யானைக்கு சமன்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்குதான்னு பாருங்க. உங்க கண்ட்ரோலை தாண்டி பல விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது உங்க வாழ்க்கைக்கு பேராபத்திலே முடியும். சோ இன்னைக்கு அந்த ஆபத்தை நோக்கி தான் நம்ம பயணங்கள் போகுது. இப்போ பயணத்தை நிறுத்தல, பயணத்தோட வேகத்தை முதல்ல குறைக்கிறோம். ஏன்னா சட்டுன்னு நிறுத்த முடியாது. ஏன்னா 200-300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறது கொஞ்சமா தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனா நாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் இல்ல அதிகம் பண்ணவும் கூடாது. ஸோ நேற்றை விட இன்றைய நாள் நல்லா இருக்குதா? கடவுள் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காரா? எஸ், அமைச்சு கொடுத்தாருன்னா சந்தோஷம். அமைக்கவில்லை என்றால் அமைத்துக் கொள்ளுங்கள், அவர் அமைத்து கொடுப்பார். எல்லாமே ஒரு விளையாட்டு தான் வாழ்க்கை. ஸோ செஸ் போர்ட்ல எப்படி காயினை மாத்தி 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 பண்றோம், ஏன்? எதிரில் இருக்கக்கூடிய ராஜாவா வெட்ட. அதே போல இங்கேயும் ஒரு சதுரங்க ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. மாயை, கர்மா, அது இது, திருஷ்டி, எவ்ரிதிங். ஒவ்வொரு சோல்ஜரும், ஒவ்வொரு காயின்ஸும், ஒவ்வொரு எண்ணங்கள், ரைட்டா? சோ உங்களை வீழ்த்துவதற்காக வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதை வீழ்த்துவதற்கு நாம வசதி படைச்சிட்டோம் அப்படின்னா அது வீழ்த்திட்டு போயிடும்ல. ஸோ அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதனுடைய பின் விளைவுகளையும் நினைத்து பார்த்து செய்யலாமா வேண்டாமா என்னும் முடிவு பண்ணி அதற்கு பிறகு உங்கள் வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நாம தொடர்ந்து செய்யணுங்க. இதெல்லாம் கெட்டதா நடந்துருமா என்னங்க அப்படின்னா, எஸ், சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயமா மாறுது. ஒரு சின்ன விதை தான் பெரிய ஆலமரம். ஆனா விதைக்கும் விதையோட உருவத்துக்கும்
ஆலமரத்தோட உருவத்துக்கும் ஒற்றுமை இருக்குதா என்ன? அது வேற, அது விதை இவ்வளோ, ஆனா ஆலமரம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய வேறு, அதை தாண்டி வரக்கூடிய விழுது, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ சின்ன சின்ன தவறுகள் மூலமா பெரிய தவறுகள் நடக்குது. சின்ன சின்ன முயற்சிகள் மூலமா பெரிய சக்சஸ் இங்கே அமையுது. நம்புறீங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாயுத்த பயிற்சி தொடர்ந்து 48 நாள் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். 48 விதிமுறைகளையும் நாம் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க நிறைய தடையும் தடங்களும் உங்களுக்கு வரும். வந்தால்தான் கடவுள் கடவுள் இல்லை, சில மாய சக்திகள் உங்களுக்கு வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். அதாவது நான் முன்னேறேன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை தடுத்தாதான் நான் முன்னேறி கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். என்னை சுத்தி இருக்கவன் தடுக்கலைன்னா அவன் என்னை சட்டை பண்ணலன்னு அர்த்தம். ஸோ எதிர்ப்புகள் எங்க இருக்குதோ அங்க முன்னேற்றங்கள் இருக்குது. அதே போலதான் எங்கேயும் உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறந்ததாகவே இருக்குது. கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்றேன், உங்க கர்ம வினைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்குது என்பது உண்மை. ஸோ நம்ம எல்லா விஷயத்துக்கும் பிடிவாதமா இருக்கோமே, நல்ல விஷயத்த செய்யறதுல நம்ம பிடிவாதம் காட்டுறோமா? ஸோ எல்லா நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நேரம் பார்க்குறோமே, ஆனா கெட்டதை செய்யறதுக்கு நேரம் பார்க்குறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுடைய ஆழ் மனசுல இருப்பதன் விளைவுத்தான் இது எல்லாமே. அதனால மனசை கடவுள் கிட்ட கொடுங்க. கடவுள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் உற்று நோக்குங்கள். ஸோ கவனத்துடன் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தேடி தரும். ஸோ அதை நீங்க முறியடிக்கவே முடியாது. உங்க காரியங்களை நீங்க சிறப்பா கவனத்துடன் செய்யும் போது அதை யாராலையும் முறியடிக்க முடியாது. முறியடிக்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் அது நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான், நீங்களே தான். ஸோ அன்பை சாயில நிறைய விஷயங்கள் நீங்க கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் செய்றீங்க. ஆனா அதற்கு உண்டான பலன்களை இன்னும் சில நாட்களில் அனுபவிக்க முடியும். உடனே நமக்கு எதுவுமே கிடைச்சிடாது. ஒரு சாராம் கேட்டாங்க, எப்போ என்னோட பிரச்சனைகள் தீரும், எப்ப தீரணும் அப்படின்னு கேட்டது. 48 நாள்ல தீரணும். 48 நாள்ல தீரலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, என்னங்க பண்ண முடியும் நாங்க? அதனால நாளை கவுண்ட் பண்ண வேண்டாம், நேரத்தை குறிக்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. அதற்குத்தான் நமக்கு முழு அதிகாரம் இங்க இருக்குது. முழு உரிமையும் காரியத்துல தான் நம்ம காட்டுறோமே தவிர வேற எதுலையுமே இல்லை. முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. ஏன்னா முடிவுகள் அத்தனையும் சாயப்பாவோட கையில தான் இருக்க தவிர நீங்க செயல்படும் குழந்தைகளாக மட்டும்தான் இருக்க வேண்டும். முடிவு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. பலனை எதிர்பார்த்தும் காத்திருக்க கூடாது. ஸோ பலனை எதிர்பார்க்காம, முடிவை பத்தி கவலைப்படாம, கடவுளோட வழியில தான் என்னோட பயணம் இருக்குது அப்படின்னு நான் உணரும் பொழுது ஏன் நமக்கு ஒரு தயக்கம் வருதுன்னா, நாம பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயத்தாலதான். ஸோ நிறைய பேர் பலனை எதிர்பார்த்து செஞ்சாங்க, ஆனா பெரிய ரிசல்ட் வரல. ஆனா பலனை எதிர்பார்க்காமல் இறைவன் கூட நான் அந்த 48 நாள் முழு மனதோடு இருக்க போற, எந்த விதமான மோசமான எண்ணங்களையும் நான் எண்ணாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த 48 நாளை பயன்படுத்த போறேன்னு சொன்னவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்து உள்ளது. ஸோ உங்களோட என்ன குழப்பமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கேளுங்க, நான் நிச்சயமா ஆன்சர் பண்றேன். ஏன்னா இது நம்ம குடும்பம். நாம இங்க வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்றீங்களா? நான் வெற்றி அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர்? ஏன்னா ஒரு பலமான எதிர்காலத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று உள்ளது. ஆனா அதை மண்டைக்குள்ள ப்ரெஷர் போட்டுக்க வேண்டாம். சும்மா நான் சொல்றதை மட்டும் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களை யாராவது மதிச்சாங்களா?
உங்களை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை. ஒரு உயிரினம் அந்த உயிருக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி கூட யாரும் மதிக்கவில்லை. யாருமே மதிக்கல, யாரும் மரியாதையை செலுத்தல. ஒரு சாதாரண ஒரு உயிரினத்துக்கு கொடுக்கக்கூடிய அன்பை கூட உங்களுக்கு கொடுக்கல, காட்டல. உங்களை தனித்து விடப்பட்டது போல செய்தார்கள். நீங்க எத்தனையோ அழுதீங்க. உங்களால முடியும், ஏன் முடியாதுன்னு நினைச்ச கதறி அழுதீங்க. எத்தனையோ பேருடைய தலைக்காணி நனைஞ்சது உண்மை. எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணது உண்மை. எத்தனையோ பேர் தலையிலையும் நெஞ்சிலையும் அடித்துக்கிட்டவர்களும் நிறைய பேர். உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மைதானே? நான் ஒன்றும் ஓவரா இமேஜ் பண்ணி சொல்லல. ஏன்னா இமேஜ் பண்ணி சொல்ல முடியாது. என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி வேண்டாமா? உங்களுக்கு ஒரு சரித்திரம் படைக்க வேண்டாமா? எல்லா மனுஷனுக்கும் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேற்று நம்ம வீடியோ பதிவில் கூட பாதியில முடிச்ச ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா பிரார்த்தனையை கூட ஃபுல்லா முடிக்க முடியல. ஸோ நேத்து ஒரு 9 பேருக்கு மிராக்கிள் நடந்தது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு 3 பேருக்கு மிராக்கிள் நடக்குது. இது நான் பதிவு பண்ணக்கூடிய நேரம் 5 மணி. நான் வாட்ஸ்அப் பார்த்தது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நேற்று 9, இன்னைக்கு மொத்தமாக சேர்த்து 10, 11, 12, 13, 12 பேருக்கு நடந்திருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும், நேத்துல இருந்து. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா 200+ வருவாங்க அப்படின்னு. ஆனா இப்பவே கிட்டத்தட்ட 150 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவ்வளவு நீங்க சூப்பரா சிறப்பா இந்த பயிற்சியில நீங்க கலந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு இது தெரியாது. எத்தனையோ பேருக்கு இந்த வலிக்கு மருந்தே தெரியாம இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இந்த வலிக்கு மருந்து இந்த மாயுத்தா என்ற மருந்து. ஸோ இந்த மருந்தை தினந்தோறும் சாப்பிட வேண்டும். டாக்டர் தானே சொல்லுவாங்க, மருந்தை டெய்லி சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடலன்னா ப்ராப்ளம் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா? அது போல மாயுத்தாவில் இருக்கக்கூடிய 48 மெடிசன் 48 நாட்களுக்கு நீங்கள் உட்கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இதெல்லாம் சரி பண்ணுங்க, எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். ஸோ சாப்பாடு யாராவது ஃபுட்டு டொனேட் பண்ணலன்னா தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஃபுட்டு டொனேட் பண்ணுங்க. யாருக்காவது வாங்கி கொடுங்க. 10 ரூபாய்க்கு செலவு பண்ணியாவது பண்ணி கொடுங்க. ஏன்னா ரிசல்ட் ரொம்ப 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 குறைவு. ஏன்னு தெரியல. ஆனா நம்ம கிட்ட 10 ரூபா கூட இல்லையா? கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஸோ இல்லாதவங்க ஃபீல் பண்ண வேண்டாங்க. ஃபீல் பண்ண வேண்டாம். கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா இது பண்ணலன்றதுக்காக இது பண்ண பிளஸ்ஸிங் பண்ண மாட்டான்னு அர்த்தம் இல்லை. ஆனா கையில காசு வச்சுக்கிட்டு பண்ணாமல் இருப்பவர்கள் நிச்சயமாக செய்யுங்க. ஏன்னா இதுவும் உங்க வாழ்க்கையில ஒரு கணக்கு வரும். அந்த கணக்கு உங்க பாவ புண்ணியத்தை தீர்க்கும். அதற்காகத்தானே தவிர வேற எதற்காகவும் இல்லை. அதனால உணவு கொடுக்கவில்லை என்றால் தயவு செய்து உணவை கொடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. நீ பலமுறை எச்சரித்தும் நான் இன்று வரையும் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் இருப்பதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். இந்த மாயுத்தாவில நான் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடைய நாமத்தை நினைத்து கொண்டு செயல்படும் குழந்தையாக நான் இருக்க வேண்டும். எனது வாழ்நாளில் இந்த பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சாட்சியாக மாற வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதில் எனக்கு எந்த இடத்திலும் சோர்வோ அலுப்போ இல்லாமல் நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு உண்டான ஒரு சுத்தமான இருதயத்தை நீர் எனக்கு தர வேண்டும். என்னை சுத்தப்படுத்துங்கள், என் மனதை சுத்தப்படுத்துங்கள். என் வாழ்வில் நடக்க இருக்கும் அத்தனை நல்ல காரியங்களும் தங்கு தடையின்றி நடப்பதற்கு நீரே உதவி செய்யணும். அவ்வாறு செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. ஸோ ஒரு பிரார்த்தனையை முடிச்சாச்சே.
வாழ்க்கையில செயல்பட தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் கூடி வரும் நேரத்துல நீங்க தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.